திருக்குறள் கதைகள் கதையின் 301 சுந்தரமூர்த்தி என்கிற ருத்ரமூர்த்தி. உங்களுக்கு சுந்தரமூர்த்தின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக ருத்ரமூர்த்தின்னு வச்சுருக்கலாம் என்றால் ஷியாமளா. இவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு? தப்பு பண்ணால் கோபம் வராமல் என்ன செய்யும் என்றார் சுந்தரமூர்த்தி. அப்போது அவர் கோபமாக இல்லை. கோபமாக இருந்திருந்தால் அவர் மனைவி அவளும் அப்படி பேசியிருக்கவே மாட்டாளே. என்ன பச்சா தப்பு பண்ணுறேன், நீங்கள் சொன்ன எதையாவது செய்யாமல் விட்டுருப்பேன், அதுக்கு ஒரு கோபம். என்ன விடுங்க, நம்ம பையன் உங்கள் முன்னால் பயப்படுறான். படிக்கிற பையனை இப்படியா பயமுறுத்தி வச்சுருப்பீங்க? பயமுறுத்துறேண்ணா, ஒழுங்காக படின்னு சொல்லுவேன். படிக்காமல் எங்கேயாவது வெளியில் போய் சுற்றிட்டு வந்தால் 2 வார்த்தை சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு தப்பா? இங்கே பாருங்கள், டியூஷன் போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவன் உங்கள் குரலை கேட்டதும் ரூமுக்குள்ளே போய் கதவை சாதிக்கிட்டான் என்றாள் ஷியாமளா. அன்று அலுவலகத்திலிருந்து வரும்போதே சோர்வுடன் வந்தார் சுந்தரமூர்த்தி. அவர் முகபாவத்தை பார்த்ததும் இந்த மனிதர் வெடிக்கப் போகிறார் என்று நினைத்து அவசரமாக காப்பியை போட்டு எடுத்துக்கொண்டு வந்தாள் ஷியாமளா. அவர் பையன் கணேஷ் சந்தடியின்றி ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு நழுவினான். சுந்தரமூர்த்தி காப்பியை குடிக்காமல் ஏதோ யோசித்து கொண்டிருந்தார். என்னங்க, காப்பி ஆறிடப் போகுது என்றாள் ஷியாமளா. காப்பி ஆறிவிட்டால் அதற்கு வேறு கத்தப்போகிறாரே என்று பயந்து. சுந்தரமூர்த்தி அன்று அலுவலகத்தில் நடந்த சம்பவத்தை நினைத்து கொண்டிருந்தார். அலுவலகத்தில் ஒரு தவறு நிகழ்ந்துவிட்டது. அதற்கு காரணம் அவருடைய மேலதிகாரி. ஆனால் அந்த மேலதிகாரி சுந்தரமூர்த்தியின் இருக்கைக்கு வந்து சுந்தரமூர்த்தி தான் அந்த தவறுக்கு காரணம் என்று கூறி அலுவலகத்தில் எல்லோர் முன்னிலையிலும் அவரை கடுமையாக ஏசிவிட்டார். சுந்தரமூர்த்திக்கு, சார், அது என்னோட தப்பு இல்லை, உங்களோட தப்பு, என்னையே குற்றம் சொல்கிறீங்க என்று கூவ வேண்டும் போல் இருந்தது. ஆனால் மேலதிகாரியை எதிர்த்து பேச தைரியமின்றி வாய் மூடி மௌனமாக அவருடைய ஏச்சியை கேட்டுக்கொண்டிருந்தார். சுந்தரமூர்த்தி நிமிர்ந்து மனைவியின் முகத்தை பார்த்தார். அவர் காப்பி குடிக்காமல் காலம் கடத்தி அதனால் காப்பி ஆறிவிட்டால் கூட தன்னை கோபித்துக் கொள்வாரோ என்ற பயத்துடன் அவர் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. மனைவியிடமும் மகனிடமும் சிறிய விஷயங்களுக்கு கூட இவ்வளவு கோபம் காட்டும் தன்னால் தன்னை குற்றம் சொன்ன மேலதிகாரியிடம் தன் நியாயமான கோபத்தை ஏன் காட்ட முடியவில்லை என்று அவர் யோசித்து பார்த்தார். கணேஷ் எங்க? படிக்கிறதுக்கு மாடி போயிருக்கான், காப்பியை குடிங்க, ஆயிரம் என்றாள் மனைவி. சுந்தரமூர்த்தி மனைவியின் முகத்தை பார்த்தார். திருமணமான புதில் அவர் முகத்தில் இருந்த கனிவும் பரிவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் தெரிந்ததாக ஷியாமளாவுக்கு தோன்றியது. அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் 31 வெகுளாமை. குறள் 301. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். பொருள்: எந்த இடத்தில் தன் கோபம் செல்லுபடியாகுமோ அந்த இடத்தில் தன் கோபத்தை காட்டாமல் அடக்கிக் கொள்பவன் தான் உண்மையிலேயே கோபத்தை கட்டுப்படுத்துபவன். தன் கோபம் செல்லுபடியாக இடத்தில் கோபத்தை அடக்கினால் என்ன, அடக்காவிட்டால் என்ன? நன்றி.